தினம் தினம் அத்தியாயம் 26. அஞ்சு, அஞ்சுவுக்கு என்ன வச்சிருக்கீங்க? ஒன்றும் வைக்கல. ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க. பிறகு டாக்குமெண்ட் ஆஃபீஸில் போய் அதை வச்சுட்டு வந்துட்டேன், இதை வச்சுட்டு வந்துட்டேன், அதை எடுக்கலன்னு ஏதாவது சொன்னேன், கண்டமணிக்கு வாங்க வைப்பாத்துக்க என்று சத்யா வாசலிலிருந்தே குரல் கொடுக்கவும் தன் நிறைமாத வயிற்றை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டே வெளியே வந்த அஞ்சலியோ, எனக்கு தெரியாதா என் புருஷன் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செஞ்ச கலவைன்னு? அதான் எல்லாத்தையும் நேற்று ராத்திரியே எடுத்து பேக்கில் வச்சுட்டேன். வேணும்னா நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணுறீங்களா? நீ பார்த்துட்டீல, நீ பார்த்தா போதும், வா வா வந்து வண்டியில் ஏறு. அவன் வீட்டு வாசலில் கார் காத்து கொண்டே நின்றது. என்ன புதுசாக காரெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க என்று அவள் கணவனை கேள்வியாக பார்க்கவும், கார் வாங்குற அளவுக்கெல்லாம் இன்னும் நம்ம பெருசாக வளரலடி. ஒர்க் ஷாப்புக்கு வந்த கார் தான், உன்னை கூட்டிகிட்டு போகணும்ல, அதான் கொண்டுட்டு வந்தேன் என்றதுமே அஞ்சலி நாடியில் கை வைத்து மேலே பார்க்க அவள் தலையில் செல்லமாக தட்டிய சத்யாவோ, இப்போ நீ என்ன யோசிக்கிறேன்னு ஆல் டீட்டெயில்ஸ் ஐனோ. என்ன நினச்சேன் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் புள்ள உண்டானவங்க எல்லாரும் பைக்கில் போக மாட்டாங்களா? நீ மட்டும் என்ன விசேஷம்னு கேட்டதை யோசிக்கிற, ரைட்டா? அது எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க? இப்போல்லாம் உன் மைண்ட் வாய்ஸை உடனே கேட்ச் பண்ணிடுறேன். அப்போ இன்னும் என்னை திட்டிக்கிட்டு தான் இருக்கியா? பின்ன நீங்கள் பண்ணது கொஞ்சமா நெஞ்சமா? கடைசி வரைக்கும் கோபம் வரும்போதெல்லாம் கழுவி கழுவி ஊத்த தான் செய்வேன் சத்யா என்ற மனைவி சத்யா என்று உரிமையோடு அழைக்கும் போதெல்லாம் கணவனாக ஜெயித்து விட்ட உணர்வு வருகிறது. சரி சரி, வந்து கார்ல ஏறு. கதவை திறந்து விடுங்க, அப்பதான் வந்து கார்ல ஏறுவேன். ஏன் நீ திறந்த ஆகாதா? ஏன் நீங்க திறந்தா நான் வரமாட்டேனா என்று அவளும் பதிலுக்கு பதில் சண்டை போட்டுக்கொண்டே வெளியே வரவும் சத்யா கதவை திறக்க போக அவன் அருகே வந்து ஆட்டோ நின்றது. அதிலிருந்து மங்களமும் காயத்ரியும் இறங்க சத்யா திரும்பி பார்த்தவன் யோசனையாக புருவத்தை சுருக்கினான். மங்களம் ஆட்டோவிலிருந்து குதித்திறங்காத குறையாக இறங்கி அழுது கொண்டே ஓடி வந்து மகனின் கையை பிடித்தவர், ஐயா சத்யா, எங்களை காப்பாத்துப்பா, மோசம் போயிட்டோம் நாங்க என்று மாலை மாலையாக கண்ணீர் வடிக்கவும், நான் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு சத்யா. அம்மா உனக்கு போய் துரோகம் பண்ணுவனா? பார்த்து பார்த்து இவளுக்கு கல்யாணத்தை கட்டி வச்ச. ஆனா அவன் ஒரு பணப்பேய், ஒன்னுத்துக்கும் ஆகாதவன். அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு உன் தங்கச்சியை தினமும் கொடுமைப்படுத்தி இருக்கான். ஆமாண்ணா, கடைசியா சொத்தெல்லாம் என் பேரில் எழுதி கொடுக்கலினா உங்க மக கூட வாழ மாட்டேன்னு வந்து நின்னா. வேற வழி இல்லாம தான் நானும் பல்ல கடிச்சுக்கிட்டு காயு பேர்ல பத்திரத்தை போட்டு கொடுத்துட்டேன் சத்யா என்று வெட்கமே இல்லாமல் புழுகியது. சத்யாதானே அழுது வடிந்தால் நம்பி விடுவான் என்ற நினைப்புதான். சத்தியமா என் மனசறிஞ்சு உனக்கு நான் துரோகத்தை பண்ணலையா என்று நெஞ்சில் அடிக்காத குறையாக நீலி கண்ணீர் வடித்தார். அம்மா சொல்றது தான் உண்மைண்ணே. நீ உண்டாக்கி கொடுத்த வாழ்க்கை இது இடையிலேயே அத்துக்கிட்டு வந்துடக்கூடாதுன்னு தான் நானும் பல்ல கடிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவருடைய கொடுமையெல்லாம் எல்லாம் மீறி போயிருச்சுனே. ஆமா சத்யா, ஆமா. ஏதோ ஒன்று போட்டா நாலு எடுத்துடலான்னு பணத்தெல்லாம் ஏதோ ஒரு சீட்டு கம்பெனியில போட்டு எல்லாத்தையுமா ஏமாந்துட்டு வந்து நிக்கிறாயா. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அவர்கள் பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அஞ்சலியோ, நடிகை சரோஜதேவிக்கு டஃப் கொடுக்கும் போல இருக்கே என் மாமியாரு என்று முணங்கிக் கொண்டே நான்காவது நபர் போல ஒதுங்கி நின்று கொண்டாள். நீ எங்களை நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும்ன. என் மக மேல சத்தியமா இதுதான் நடந்துச்சு என்று காயத்ரி தன் இடுப்பிலிருந்த குழந்தையின் தலையில் சத்தியம் அடிக்க போகவும் சட்டென்று தங்கையின் கையை பிடித்து தடுத்த சத்யாவோ, என்ன இது? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அஞ்சு என்று சத்யா அஞ்சலியை நோக்கி திரும்பி தன் விரலை 2 என்று காட்டவும், அஞ்சலி தன் கையில் உள்ள பணப்பையிலிருந்து கட்டுக்கட்டாக இருந்த பணத்தில் 20,000 ரூபாய் நோட்டை எடுத்துக்கொண்டு வந்து சத்யா கையில் கொடுக்கவும், சத்யாவோ அந்த பணக்கட்டிலிருந்து வெறும் 2,000 ரூபாய் நோட்டுகளை மட்டும் எடுத்து அப்படியே மீதியை அஞ்சலியின் கையில் கொடுத்தவன், இது போதும் என்றுவிட்டு தங்கையின் மகள் கையில் பணத்தை திணிக்க தாய்க்கும் மகளுக்கும் அப்பாடா எப்படியாவது பணத்தை கறந்துடலாம் என்ற நிம்மதி வந்தது. இன்னும் அவன் மனதில் தங்களுக்கான ஈவு கரிசனை இருக்கிறது என்று நினைத்து கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து திருப்தியாக புன்னகை செய்து கொண்டனர். அண்ணே, ஏதாவது பேசுன, இப்படியே அமைதியா இருக்காத. உங்களை நம்பித்தான் நாங்க வந்திருக்கோம். ஆட்டோவை அனுப்பிவிடவா? உங்ககிட்ட நிறைய பேசணும் என்று காயத்ரி சத்யாவை பார்க்கவும், ஆட்டோ அண்ணே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்ப வந்துருவாங்க, நீங்க உள்ள வாங்க என்று விட்டு சத்யா உள்ளே போக அடித்து பிடித்து அவர்களுக்கு முன்னதாக காயத்ரியும் மங்களமும் வீட்டிற்குள் நுழைந்தார்கள். அண்ணே, ஒரு 45 லட்சம் மட்டும் இருந்தா போதும்ண்ணே, எப்படியாவது எங்களை காப்பாத்திக்கலாம். பிஸ்னஸ் எங்க பேர்ல தான் தொடங்கியிருக்காரு. இப்ப அந்த பணத்தை நாங்க கொடுக்கலினா எங்க 2 பேரையும் ஜெயில போட்டுருவாங்கன்னு பயம் காட்டுறாரு. அந்த காசு இல்லைன்னா எல்லாமே போச்சுண்ணே. கடனா கொடுத்தா கூட போதும், வட்டியும் முதலுமா நான் திருப்பி கொடுத்துட்றேனே. ஆமா சத்யா, என் தலையை அடமான வச்சாவது அதை உனக்கு நான் திருப்பி தந்துடுறேன் என்று மங்களமும் முகத்தை பார்க்கவும், இது தலையெல்லாம் யார் வாங்குவா? வெட்டி நாய்க்கு போட்டா கூட நாய் சீனு முகத்தை திருப்பிக்கிட்டு போயிருமே என்று அஞ்சலி வழக்கம் போல கவுண்டர் கொடுத்துவிட்டு என்று தன் வாயில் அடித்து கொண்டவள்,
அஞ்சு, இது சீரியஸான சீனு. இந்த சீன்ல கவுண்டர் கொடுத்து காமெடி ஆக்கிறாத. சத்தம் இல்லாம உள்ள எழும்பி போயிரு. அதான் உனக்கும் மனநிலைமைக்கும் ரொம்ப நல்லது என்று அஞ்சலி தனக்கு தானே சொல்லிக்கொண்டு எழும்பி உள்ளறைக்கு போக நினைக்கவும், அஞ்சு நில்லு, எங்க போற என்று சத்யாவின் குரல் அவளை தொடர, இல்லைங்க, விருந்தாளி வந்திருக்காங்க, காஃபி போட்டு கொண்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நேற்று ராத்திரி முழுக்க கால் வலிக்குதுன்னு சொன்னல. ஒரு இடத்துல போய் உட்காரு என்று கண்டனமாக, அதே சமயம் அழுத்தமாக நீ அவர்களுக்கு செய்ய வேண்டாம் என்பது போன்ற ஒரு பார்வை மனைவிக்கு வந்தது. சரிங்க என்ற அஞ்சலி அப்படியே இருக்கையில் அமர்ந்து கொள்ளவும், சத்யா, நாங்க சொன்னதை நீ நம்பலையா? வேணும்னா இந்த குழந்தைய போட்டு தாண்டவா? உன்னை நான் ஏமாத்தணும்னு நினைக்கல. இவ புருஷன் பண்ண வேலையால தாண்டா அந்த சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டேன். ஆனா இப்ப எங்க தலைக்கே ஆபத்தாகி போச்சு. 45 லட்சம் ரூபாய் கொண்டு போகலைன்னா நாளைக்கு எங்க 2 பேரையுமே ஜெயில தூக்கி போட்டுருவாங்கடா. அது கூட பரவாயில்ல, ஆனா இந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சது சொல்லு என்றதுமே சத்யா பெருமூச்சு விட்டு தரையில் உட்கார்ந்து எச்சில் ஒழுக விளையாடி கொண்டிருந்த தங்கை மகளை பார்த்தான். ஆனால் பரிதாபப்படவோ மறுபடியும் செய்து நல்லவன் பெயர் வாங்கவோ அவனுக்கு விருப்பமில்லை போல. சத்யா, உன்கிட்ட காசு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு உதவியா செய்டா, எப்படியாவது அதை மறுபடியும் உனக்கு தந்துருவோம் என்று மங்களம் அஞ்சலியின் கையில் இருந்த பணப்பையை பார்க்க அவன் தூண் போலவே அசையாமல் நின்றான். மகனின் அமைதி இவர்கள் இருவருக்குமே பகீர் என்று பயத்தை கிளப்பவும், ஆமாடி அஞ்சலி, நீயாவது சொல்லு என்று மங்களம் ஓடி வந்து அஞ்சலியின் கையை பிடிக்கவும், ஆமா நீ அண்ணன்கிட்ட சொல்லுங்களேன், இந்த ஒரு தடவை எங்களை காப்பாத்தி விட சொல்லுங்க ப்ளீஸ் என்று காயத்ரி ஓடி வந்து அஞ்சலியின் மறுக்கையை பிடிக்க, அஞ்சலி தன் கணவனை என்ன செய்யட்டும் என்பது போன்றே பார்த்து வைக்கவும், அவளை எதுக்கு தொந்தரவு பண்றீங்க? சத்யா, என்கிட்ட காசு இருக்கு, ஆனா உங்களுக்கு தரமாட்டேன் என்ற சத்யாவின் பேச்சை இருவருமே அதிர்ந்து போய் பார்க்கவும், உங்க மேல வருத்தப்படவோ கோபப்படவோ எனக்கு யோகியதை இல்லை. ஏன்னா என் கூட 15 வருஷமா வாழ்ந்த அவளையே நான் புரிஞ்சுக்கல. அவளையே நான் காயப்படுத்தியிருக்கேன். எவ்வளவு பெரிய கஷ்டத்தெல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்க செஞ்சதெல்லாம் எனக்கான தண்டனையா தான் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு செய்ய காசு இல்லாம செய்ய மனசில்ல. சத்யா, கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்ததுல இருந்தே உங்களை அம்மானு கூப்பிடவே இல்லை, இனியும் கூப்பிட மாட்டேன். எப்போ ஒரு கண்ணுல சுண்ணாம்பையும் இன்னொரு கண்ணுல வெண்ணையையும் வச்சு பிரிச்சு பார்த்தீங்களோ அப்பவே அந்த தகுதி போச்சு. நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. இருவருமே அரண்டு பார்த்தனர். இவனிடம் இப்படி ஒரு முடிவை சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை. சத்யா, ஏமாத்திட்டீங்களே. சத்யான்னு அன்பா இருக்கிற மாதிரி என் முதுகுலையே குத்திட்டீங்களே, அதான் வலிக்குது. ஏன் அம்மா, ஏன் தங்கச்சின்னு என் பொண்டாட்டி என் புள்ள அவங்களுடைய சந்தோஷத்தெல்லாம் கூட கவனிக்காம உங்களை தூக்கி சுமந்தனே. ஆஃப்டர் ஆல் காசுக்காக என்னை தூக்கி தூர போட்டீங்கல்ல. சத்யா என்று இருவருமே கையை பிசையவும், உங்களுக்கெல்லாம் செஞ்சு நல்லவன் பேர் வாங்கணுமா? தேவையில்லை. செய்யாம கெட்டவன் பேரே வாங்கிட்டு போறேன். என் பொண்டாட்டி என் புள்ள என் குடும்பனே நான் இருந்துக்கிறேன். என்னை விட்டுருங்க போதும் என்று கையெடுத்து கும்பிட்டு விட்டான். சத்யா, நான் உன் அம்மாடா. இன்னைக்கு வந்தவளுக்காக என்னை உதாசீனப்படுத்துறியா? உதாசீனப்படுத்தல, உணர்ந்துட்டேன். யாருக்கு செய்யணும், யாருக்கு அன்பு கொடுக்கணும், யாரை தூக்கி தோல்ல வைக்கணும்னு உணர்ந்துட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் என்னை திரும்பி பார்க்க மாட்டானா? என்னைக்காவது ஒரு நாள் என் அன்பு அவனுக்கு புரியாதான்னு காத்தே கிடந்தாலே, அவளோட அன்பை புரிஞ்சுக்க 15 வருஷம் ஆயிடுச்சுன்னு என்னை பார்க்க எனக்கே அருவருப்பா இருக்கு. உங்க மக மட்டும் வாழ்ந்தா போதும், அவ வாழக்கூடாதுன்னு நினைச்ச பாரு. அப்ப புரிஞ்சுது அவளுக்கு நான் செஞ்சது எதுன்னு. இந்த ஒரு வாட்டி என்னை மன்னிச்சிரியா? இனிமே உன்னை எப்படி நான் நம்பி இந்த வீட்டுக்குள்ள விடுவேன்? உன்னை குறை சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. நான் அப்படி தகுதியாவும் அவகிட்ட நடந்துக்கல. இனி இதை பத்தி பேச வேண்டாம். உனக்கு செய்யறது என் கடமை, அதை நான் செய்யறேன். அவளுக்கு செய்ய வேண்டியது என் கடமை இல்லை என்று அவன் தங்கையை பார்த்தான். கட்டி கொடுத்தாச்சு, அதோட படிக்க வச்சிருக்கேன். வேலை பார்த்து அவ குடும்பத்தை அவ பார்த்துக்க வேண்டியதான். ஏதோ மாசம் உன் சாப்பாட்டு செலவுக்கு 5000 நான் கொடுத்துட்றேன். அவ்வளோதான் என்னால் முடியும். அதை தாண்டி என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காத. இனி எதுவும் நான் தரமாட்டேன். எனக்கும் குடும்பம், என் பிள்ளைங்க, எதிர்காலம் எல்லாம் இருக்கு. அவங்கள பார்த்துக்கிறது மட்டும்தான் இனி என்னோட கடமை. தயவு செஞ்சு இங்க நின்று ஒப்பாரியெல்லாம் வைக்காம இடத்த காலி பண்ணுங்க. நறுக்கு தெரித்தார் போன்று முடித்து விட்டான். அதோடு, அஞ்சு, நேரமாயிருச்சு, கதவை பூட்டிட்டு வா என்று மனைவிக்கு கட்டளையாக குரலை உயர்த்தி கொடுத்துவிட்டு சத்யா வெளியே வரவும், சத்யா இருவருக்கும் பேச அவகாசமே கொடுக்காமல், அஞ்சலி, நல்ல நேரம் முடிய போகுது, சீக்கிரமா வா. இதோ வரங்க. இதற்கு மேல் இருவர் கழுத்தையும் பிடித்து வெளியே தள்ளி விடுவான் என்று பயந்து போனவர்கள் முகமோ செத்து போய்விட்டது. கையில் கிடைத்த தங்க முட்டை போடும் வாத்தை கழுத்தை அறுத்து விட்டோமோ என்கின்ற ரீதியில் சத்யாவை பார்த்து கொண்டே வெளியே போகவும், அஞ்சலியும் கதவை பூட்டிவிட்டு கீழே குனிந்து தன் செருப்பை மாட்ட போக, உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அஞ்சு, இவ்வளோ பெரிய வயித்தை வச்சுக்கிட்டு கீழே குனியாதன்னு? இரு, நான் மாட்டி விடுறேன் என்று ஓடி வந்த சத்யா அவளை குனிய விடாமல் கீழே குத்த வைத்து உட்கார்ந்து அஞ்சலியின் செருப்பை வாரை மாட்டி விடவும்,
ஆட்டோவில் ஏறிய தாயும் தங்கையும் இந்த காட்சியை பார்த்து கொண்டே அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார்கள். எது அஞ்சலிக்கு கிடைக்கவே கூடாது என்று நினைத்தார்களோ அந்த அன்பு இன்று அவளுக்கு மட்டும் மொத்தமாக கிடைத்துவிட்டது. இதுவே அவர்களுக்கு பெரிய அடிதான். குனிந்திருந்த சத்யா நெற்றியில் ஈரமுணர்ந்து அண்ணாந்து பார்க்கவும் அஞ்சலியின் கண்ணீர் துளிகள் அவை. அவை கண்ணீர் அல்ல, இத்தனை நாள் ஏங்கி கிடந்த ஏக்கத்தின் துளி அது. என்றாவது ஒரு நாள் எனக்காக என் கணவன் பேச மாட்டானா? என்னை பாதுகாத்து கொள்ள மாட்டானா? எங்களுக்காக என்று யோசிக்க மாட்டாரா என்று காத்து காத்து இருந்ததில் வலி இன்று கண்ணீராக அது வந்து அவன் நெற்றியில் விழுந்திருக்க, என்னடி? அவள் கைகள் அவன் உச்சி முடியை கோதிவிட, பலமுறை அவன் தோற்றிருந்தாலும் இந்த முறை அவன் ஜெயித்து விட்டான் என்றது அவளுடைய கண்ணீர் துளி. சத்யா அழகாகவே புன்னகைத்தான். போவோமா என்று கேட்ட அவனுக்கு சந்தோஷமாக போவோம் என்று தலையாட்டினாள். காதல், அன்பு, நேசம், பாசமெல்லாம் இல்லறத்தை கட்டும்தான். ஆனால் சிறிது சுயநலமும் தேவை. என் மனைவி, என் பிள்ளை, என் கணவர் என்று அவர்களே யோசிக்கவில்லை என்றால் யார் யோசிப்பார்கள்? சுயநலமில்லாத வீடு வேலி இல்லாத தோட்டத்தை போன்றது. அந்த குடும்பத்திற்குள் மூன்றாவது நபர் எளிதாகவே உள்ளே நுழைந்துவிட வழிவகுத்துவிடும். மூன்றாம் நபர் உள்ளே நுழைந்துவிட்டால் குடும்பம் குடும்பமாக இருக்காது. எனவே குடும்பத்தின் சமாதானத்தை காத்துக்கொள்ள கணவன் மனைவி சிறிது சுயநலமும் கற்றுக்கொள்வது நல்லது. இது என் மனைவி, இது என் கணவர், இது என் குடும்பம், இது என் பிள்ளைகள், இவர்களை பற்றி பேச முடிவெடுக்க எங்களுக்கு மட்டுமே உரிமை உண்டு என்று கணவனும் மனைவியும் சுயநலமாக தங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளவில்லை என்றால் ஐயோ என்று ஆகிப்போகும். அத்தியாயம் 27. சத்யா தான் வாங்கிய நிலத்தின் முன்பாக கடை கட்டுவதற்காக செங்கல் அடித்து போட்டதை மேற்பார்வை செய்ய வந்து நிற்க, அவன் பக்கத்தில் பைக்கில் யாரோ வந்து நிற்கவும் யார் என்று பார்க்க காயத்ரியின் கணவர். வணக்கம் மச்சான் என்று வணக்கம் செலுத்த சத்யா முகத்தை திருப்ப போகவும், மச்சான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எப்போதுமே சத்யாவிடம் பணிவாகத்தான் இருப்பான். நல்ல பையன் என்று தேடி தேடித்தான் சத்யா இவனை தன் தங்கைக்கு பேசியதே. இவனா இப்படி என்று சற்று வருத்தம்தான். ப்ளீஸ் மச்சான், கொஞ்சம் தனியா பேசணும். தங்கை இவனுக்கு கொம்பை சீவி அனுப்பிவிட்டால் போல என நினைத்து கொண்டே சத்யா கொஞ்சம் ஒதுங்கி வரவும், எப்படியும் நான் போட்ட போட்டில் 2 உங்களை தேடி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்கும்னு எனக்கு தெரியும். சொத்தெல்லாம் எங்கேயும் போகலை, அதை மறுபடியும் உங்கள் பேர்லேயே எழுதி கொண்டு வந்திருக்கேன் என்று பத்திரத்தை சத்யாவின் கையிலே கொடுக்கவும் சத்யா யோசனையாக முன்னே நின்ற காயத்ரியின் கணவனை பார்த்தான். உங்கள் தங்கச்சி நல்லவதான், ஆனால் உங்கள் அம்மா தான் அவளை வாழ விடாமல் கெடுக்கிறது. அதையும் இதையும் சொல்லி பேராசை ஆக்கிவிட்டு பணம் பணம்னு ஒரே நச்சரிப்பு தாங்க முடியல மச்சான். நானும் ஏதோ சரி நம்ம பொண்டாட்டி ஆயிடுச்சே, அனுசரித்து போவோம்னு தான் நினச்சேன். எங்கள் அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுட்டு சத்தம் இல்லாமல் கமுக்கமாக வந்து 2 பேரும் உட்காந்துக்கிட்டாங்க. அம்மா கிட்ட போய் வாங்கன்னு கூப்பிட்டா, உன் பொண்டாட்டி மாமியார் பேசுகிற பேச்சுக்கு என்னால் அங்கெல்லாம் இருக்க முடியாது, இங்கே நிம்மதியாக இருந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பெத்த பையன் இருந்தும் முதியோர் இல்லத்தில் யாரோ போல கிடக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, இதுக்கு மேலே இப்படியே விட்டா சரி வராதுன்னு நினச்சேன். எப்பாடா என்று காலை சுற்றிய நாகம் விடுபட்ட உணர்வுதான் சத்யாவுக்கு. வயிற்றுல புள்ளை இருக்கும்போதே அதை செய்யாத இதை செய்யாதன்னு நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துந்தான், எதையும் கேட்கலையே. கடைசியில் என் குழந்தைய பாருங்க என்று வருத்தமாக நின்று அவன் தோளில் தட்டி கொடுத்தான் சத்யா. நாங்கள் வாழணும்னா ஒன்று அவள் என் கூட வரணும், அதுக்கு உங்கள் அம்மா எங்களை விட்டு தள்ளி போகணும். அவங்க இருக்கிற வரைக்கும் இவளுக்கு சுயபுத்தியே வராது மச்சான், எங்களையும் வாழ விட மாட்டாங்க. பாருங்க, இன்னைக்கு உங்கள் பணத்தை பிடுங்கிக்கிட்டு வந்து போட்டு அதில் வாழ நினைக்கிறவ நாளைக்கு எவன் பணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா முதலுக்கே மோசமாகிரும். அதெல்லாம் சரி வராது. என் குடும்பம், என் புள்ள, எங்கள் அம்மான்னு இருந்தால் தான் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும். உங்கள் அம்மாவை இனிமேல் என் வீட்டுக்குள்ளே வர சொல்லாதீங்க. தெரியும் நீங்களும் அவங்கள ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னு, இருந்தாலும் நான் தப்பு பண்ணல மச்சான். என்ன நம்பி உங்கள் தங்கச்சியை எனக்கு கட்டி கொடுத்தீங்க. இன்னைக்கு வரைக்குமே நான் உங்கள் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணல. கடைசி வரைக்கும் என் மனைவியை பிள்ளைய நான் பார்த்துக்க என்னால் முடியும். ஆனால் அதுக்கு அவள் ஒத்துழைக்கணும். அவளுக்கு தேவையில்லாத கருத்தை சொல்லி கொடுத்து கெடுத்து விடுறது உங்கள் அம்மா தான். எனக்கு பணம் காசெல்லாம் வேண்டாம் மச்சான், நிம்மதியாக வாழ்ந்தா அது போதும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த நிம்மதியை கெடுத்துடுறாங்க. சொல்லி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், மிஞ்சி கூட பார்த்தேன், ஒன்றுத்துக்கும் சரியாக வரல. அதனால தான் பணம் சொத்து எல்லாமே போயிடுச்சுன்னு நாடகத்தை நடத்தி அவங்கள அலைய விட்டேன். இந்தாங்க, இதில் உங்ககிட்ட இருந்து பிடுங்கின சொத்து பத்திரம் இருக்குது, உங்கள் பேர்லேயே அதை மாற்றிட்டேன். மன்னிச்சிருங்க என் பொண்டாட்டிய, முதல்லையே அடித்து திருத்தி இருக்கணும். அவளால் உங்கள் நிம்மதியும் கூட போயிருச்சு. சேச்சே, இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன். நான் யோசித்தேன் இவர் அப்படியெல்லாம் இல்லையேன்னு, ஆனாலும் இப்போல்லாம் யாரையுமே நம்ப முடியல. பட்டது பெருசு, அதனால் கண்ணை மூடிக்கிட்டு யாரையும் இப்போ நம்புறதில்ல. சத்தியமாக என் மேலே எந்த வருத்தமும் இல்லையே மச்சான் உங்களுக்கு? இல்லை என்று சத்யா தலையாட்டவும், ரொம்ப சந்தோஷம். நான் பெங்களூருக்கு வேலை கிடச்சி போகிறேன். என் பொண்டாட்டி பிள்ளைய அங்கேயே கூட்டிகிட்டு போகிறேன். உங்கள் அம்மாவுக்கு என்ன வழி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல.
அதனால தான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கு பிறகு கலந்து பேசி ஏதாவது செய்யலாமேன்னு யோசிச்சேன் என்றதுமே சத்யா பெருமூச்சு விட்டவன், அஞ்சலி என் குழந்தைங்க, நான் இதான் என் குடும்பம்னு தீர்க்கமாக முடிவெடுத்துட்டேன். இனிமே இதுக்கிடையில யாரும் வர்றத நான் விரும்பல. புரியுது மச்சான். இந்த சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாம், இதை நீங்களே வச்சுக்கோங்க என்று சத்யா மீண்டும் காயத்ரியின் கணவன் கையிலேயே கொடுத்தான். ஐயையோ, இந்த பாவத்தையும் என்னால் சுமக்க முடியாது, எனக்கு வேண்டாம் மச்சான் என்று அவர் இவன் கையிலேயே திணிக்கவும், எங்க அம்மாவுக்கு என்ன வழி பண்ணணும்னு கேட்டீங்களே, அதே வீட்டில் அவங்கள இருக்க சொல்லுங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்டை யாருக்காவது வாடகைக்கு விட்டு அதில் வர்ற பணத்தில் அவங்க பாட்டை பார்த்துக்க சொல்லுங்க. இதை விட பெருசாக என்னால் எதுவுமே செய்ய முடியாது. என்ன இருந்தாலும் இந்த கடையை உருவாக்குனது நீங்கள் தானே, அந்த வீட்டுக்காக மாடா உழைச்சதும் நீங்கள் தானே. 15 வருஷம் கை கால் இல்லாமல் கட்டில் கடந்ததா நினச்சிக்கிறேன். ஆனால் இனிமே அந்த இடம் எனக்கு வேண்டாம். நான் இப்போ இருக்கிற வீடு விலைக்கு வந்திருக்கு, அட்வான்ஸ் போட்டு வச்சுருக்கேன். 1 வருஷத்தில் அதை வாங்கிட்டு தான் சொல்லியிருக்கேன். அது குட்டி வீடாக இருந்தாலும் அங்கே தான் எங்களுக்கான வாழ்க்கை தொடங்கியிருக்கு. அந்த வீடு எங்களுக்கு போதும். அச்சுவை காயப்படுத்தின துன்பப்படுத்தின அந்த நரகம் எனக்கு வேண்டாம். குட்டியே ஆனாலும் இந்த சொர்க்கம் எங்களுக்கு போதும். அப்போ நீங்களே இதை உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துருவீங்களா மச்சான்? அவங்க முகத்தெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்து நான் சொன்னதா சொல்லி, இல்லை வேண்டாம் நான் சொன்னேன்னு சொன்னா கூட இன்னும் அவங்க மேலே எனக்கு கரிசனை இருக்குன்னு மறுபடியுமா வந்து ஒட்டிக்க தான் பார்ப்பாங்க. இனிமே உங்கள் மக வாழ்க்கையில் திருப்பி ஏதாவது பிரச்சனை பண்ணினீங்கன்னா இருக்கிறதையும் பிடுங்கி நடுத்தரவில் விட்டுட்டு போயிடுவேன்னு 2 மிரட்டுங்க. அப்புறமா உங்கள் குழந்தைக்கு என்று சத்யா தயக்கமாக கேட்கவும், பெங்களூரில் ஏதோ ஹெல்த் சென்டர் இருக்குதான், அங்கே பார்த்தா கொஞ்சம் பெட்டராக வருவான்னு யோசனை இருக்குது. அதனால தான் அங்கே போக யோசிச்சிருக்கேன். இனிமேல் இவளுக்கு செல்லம் கொஞ்சல் எல்லாம் கொடுக்கக்கூடாது மச்சான். நீங்கள் புதிய சத்யாவாக மாறிட்டீங்க. நான் உங்கள் பழைய சத்யா ரோலை எடுத்துக்கலான்னு இருக்கேன். சாட்டை எடுத்து விளாச போகிறேன். பாய் விட்டு சிரித்த சத்யாவோ, என் பொண்டாட்டி அப்பாவி, ஆனால் உங்கள் பொண்டாட்டி அப்படி இல்லை. எடுத்த சாட்டையை திருப்பி விளாசுறாம. அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. என் மேலே அவளுக்கு அதிகமான லவ் இருக்கு. அதே சமயம் கொஞ்சம் லொல்லு இருக்கு. அந்த லொல்லை கட் பண்ணிட்டா கரெக்டாக என் வழிக்கு வந்துருவா. எப்படியோ பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்தா சரிதான். பார்த்துக்கோங்க, வாழ்க்கையில் எல்லாருமே தவறதும் வழி விலகி போகிறதும் சகஜம்தான். ஆனால் குதிரைக்கு ஒரு சாட்டையடி மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு சாட்டையடி சில நேரங்களில் கிடைக்கும். அது எனக்கு இவங்க மூலமாக கிடைச்சிது, என் தங்கச்சிக்கு உங்கள் மூலமாக கிடைக்கட்டும். ஆனால் நம்மளை நம்பி வந்த சொந்தத்தையும் பந்தத்தையும் விட்டுறக்கூடாது. அவளை விடுற எண்ணமெல்லாம் எனக்கு இல்லை மச்சான். விட்டுறதா இருந்திருந்தா அவள் என்னை டார்ச்சர் பண்ணும்போதே விட்டுட்டு போயிருப்பேன்ல மச்சான். இப்போவும் எப்பவும் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன். போயிட்டு வரேன் என்று போன காயத்ரி கணவனை மன நிறைவோடு பார்த்தான். காயு, அவனும் என்னை சேர்த்துக்க மாட்டேங்கிறான். நீயும் என் கூட வராதன்னு சொன்னா ஒத்தையில நான் என்னடி பண்ணுவேன்? எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் காயத்ரி. தன் பையை அடுக்கிக் கொண்டிருந்த காயத்ரி முன்பாக மங்களம் கெஞ்சிக் கொண்டே நின்றார். ஏனென்றால் ராத்திரி அவள் புருஷன் ஓட்டிய பேய் அப்படி. இங்க பாரு, என் கூட வாழணும்னா உங்க அம்மாவை இங்கே விட்டுட்டு வா, இல்லைனா டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடு. நான் என் குழந்தைய கூட்டிகிட்டு போறேன். ஒத்தையா கடந்து சாவேன்னு மட்டும் நினைக்காத. அடுத்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நான் ஜாம்னு தான் வாழுவேன். ஆனா நீ என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? உங்களை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியும்ல. பிடிச்சவ தான் இப்படியெல்லாம் பேய் பிடிச்சி ஆடுவாளா? பணம்னு ஆடுனில. இனிமே ஒத்த பைசா உன் கையில தரமாட்டேன். திங்கிறது உடுக்கிறது உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுத்துருவேன். அதை தாண்டி உன் கையில நயா பைசா தரமாட்டேன். இதுக்கு சம்மதம்னா என் கூட வா. அதோட உங்க அம்மாவுக்கு ஃபோனை போட்டு பேசுறது, இங்க பார்க்க வர்றது, உங்க அண்ணனை டார்ச்சர் பண்றது, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றதுன்னு கேள்விப்பட்டேன். ஏன் எதுக்குன்னெல்லாம் கேட்க மாட்டேன், அடிச்சு விரட்டி விட்டுருவேன். ஐயோ வேண்டாங்க, எனக்கு உங்க பணம்லாம் வேண்டாம். உங்க கூட இருந்தா அது போதுங்க. இனிமே என் அம்மா என் கூட தான் இருப்பாங்க. அம்மாவா என்று காயத்ரி தலையில் சொரியவும், இதுக்கும் ஓகேனா வா, இல்லைனா உங்க அம்மா கூடயே போ. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதோட குழந்தைய இனிமேல் நீதான் பார்த்துக்கிற. குழந்தைக்கு சோறு விட்டுறது, குழந்தைய கவனமாக பார்த்துக்கிறது எல்லாமே நீதான். அது ரொம்ப கஷ்டமே. நீதானே பெத்த, சொல்ல சொல்ல கேட்காம தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்தில, அப்போ நீதான் பார்த்துக்கணும். இப்போவே கிளம்பு. இரவோடு இரவாக காயத்ரியை பார்சல் பண்ண மங்களமும் மகள் பின்னாடியே அலைந்தார். எங்கே கடைசி காலத்தில் அனாதை பிணமாக போய் விடுவோமோ என்கின்ற பயம் பிடித்து கொண்டது. விடுமா, உன்னால தான் என் வாழ்க்கை போச்சு. இனிமே என்னை தேடி வந்துடாத. நல்லா இருப்ப. என்கிட்ட அன்பா இருந்த மனுஷன் இப்ப இப்படிலாம் பேசுறாரு. ஒரு வார்த்தை நான் சொன்னதுக்கு மறுத்து பேச மாட்டாரு. ஆனா இப்ப என்ன பேசவே விட மாட்டேங்கிறாரு. எனக்கு நீ எல்லாம் வேண்டாம். நீ இருந்தா இரு, செத்தா செத்து ஒளி. எனக்கு என் புருஷன் தான் வேணும். அவருக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். காயு போமா, என்னையும் உன்னை போல பேராசக்காரியா மாத்திட்ட நீ. வேண்டாம் தாயே, நீ உன் மகன் வீட்டுக்கு போவியோ அது உன் இஷ்டம். இனிமே என்கிட்ட நீ பேசாத. என்னை பார்த்துக்க வந்துடாதனே. உன் மகன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா தயவு செஞ்சு என் பக்கமே திரும்பி பாத்துறாத. உனக்கு கோடி கும்பிடு என்று போட்ட காயத்ரி பிள்ளையையும் இடுப்பில் இடுக்கிக் கொண்டு அவள் கணவனின் பின்னால் குடுகுடுவென்று ஓட ஆரம்பித்தாள்.
சொத்து பத்திரத்தை கையில் வைத்துக்கொண்டே மங்களம் போகும் மகளை வெறித்து பார்த்து கொண்டே நின்றார். வீடு இருக்கிறது, பணம் இருக்கிறது, ஆனால் சுத்தி உறவுகள் இல்லை. முதுமையில் தனிமை கொடுமை. அந்த கொடிய தண்டனையை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் போல. மருமகளை மகளாக எல்லாம் பார்க்க வேண்டாம், மருமகளாகவாவது பார்க்க முயற்சி செய்திருக்கலாம். நரை வரும்போது நற்குணங்களும் சேர்ந்தே வர வேண்டும். இல்லை என்றால் சிறுமைப்பட்டு போவது உறுதி. முதுமையில் உறவுகள் ஊன்றுகோலாக இருந்தால்தான் முதுமை இனிக்கும். ஊன்றுகோலை உடைத்துவிட்டால் தனியாக தள்ளாடத்தான் வேண்டும். அத்தியாயம் 28. இன்று அஞ்சலிக்கு குழந்தை பிறப்பு. லேபர் வார்டின் முன்னால் சத்யா தன் மகளோடு உட்கார்ந்திருந்தான். சத்யா யாரு என்று நர்ஸ் வந்து வெளியே குரலை கொடுக்க சத்யா எச்சில் விழுங்கினான். நான் குழந்தை பெற்றுக்கும்போது கண்டிப்பா நீங்க என் கூட இருக்கணும். 2 குழந்தைங்களுக்கும் நீங்க என் கூட இல்ல, இதுக்கு கண்டிப்பா இருக்கணும் என்று மனைவி செல்ல கட்டளை போட்டிருக்கிறாளே. ஓகே ஓகே என்று சொல்லும்போது அது சாதாரண விஷயம்தானே என்று அசால்ட்டாக பண்ணிவிடலாம் என்று சத்யாவும் தலையாட்டி விட்டான். ஆனால் இரவு வழியெடுத்து மனைவியை அழைத்து கொண்டு வந்த பிறகுதான் கொஞ்சம் பயமாகவே இருந்தது. இதற்கு முன்பாக 2 குழந்தைகளுக்குமே குழந்தை பிறந்துருச்சு சத்யா என்று மங்களம் போனை போட்டு சொல்ல வேண்டும். இவன் ஆஸ்பத்திரியில் சேர்த்துவிட்டு கடைக்கு போய்விடுவான். இப்படித்தான் நடந்திருக்கிறது. ஆனால் அவளோடு இப்போது உட்கார்ந்து முனங்கல் அணத்தல், நடக்க வைங்க, பொருள் எல்லாத்தையும் வாங்கி வைங்க, சுடுதண்ணியை வச்சு கொடுங்க என்று இரவு முழுக்க அஞ்சலி அருகேயே இருந்த பொழுதுதான் தெரிந்தது இது ஜனனம் இல்லை, ஒரு பெண்ணின் மரண தருவாய் என்று. அவள் மரண வலியை அனுபவிக்கும் போது கூட அருகே இல்லாமல் போய்விட்டேனே என்று குற்ற உணர்ச்சியாகி போனது. சத்யா யாரு? அஞ்சலி ஹஸ்பண்ட் உள்ள வாங்க என்று மறுபடியும் நர்ஸ் அழைக்கவும், அப்பா உங்களைத்தான்ப்பா கூப்பிடுறாங்க. சும்மா இருடா, இவர் தான் எங்க அம்மாவுக்கு புருஷரு, இவர் தான் சத்யா, கூட்டிட்டு போய் உள்ள தள்ளுங்க, இவர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் என்று விஷ்ணு தகப்பனை உள்ளே தள்ளவும், டேய் சும்மா இருடா, எனக்கு பீதியா இருக்கு, நான் போகல. அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்கு? ஆனா உள்ள இருந்து கத்துற சவுண்டெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, நான் போகல என்று சிறு குழந்தை போன்று பயத்தில் முகத்தை சுருக்கினான். டாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, சும்மா போ. மகன் சமாதானம் செய்ய இவன் மறுப்பாகவே தலையசைக்க அதற்குள் மாமனார் மாமியார் இருவருமே வேக வேகமாக உள்ளே ஓடி வந்தார்கள். குழந்தைங்களை பார்த்துக்கோங்க, நான் உள்ள போயிட்டு வரேன் என்று சத்யா மாமனாரிடம் கூற தன் கையில் வைத்திருந்த கர்ச்சீஃபை எடுத்து சாந்தகுமார் சத்யாவின் கையில் கொடுத்தார். எதுக்கு என்பது போன்று அவன் பார்க்கவும், அப்பா 2 குழந்தைங்களை பெற்றுக்கும் போதும் அம்மா ஒரு கையில உங்களோட பொருளையும் இன்னொரு கையில அவங்க அப்பாவோட கர்ச்சீஃபையும் வச்சுப்பாங்களாம். ஏன்? 2 பேரும் இருந்தா தான் தைரியமா இருந்தது மாதிரி அம்மாவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஓ, தன் மனைவியை பற்றி ஒன்றுமே தெரியவில்லையே என்று சத்யாவுக்கு வெட்கக்கேடாகவே இருந்தது. அதோட குழந்தையை எப்படி பேம்பர் பண்ணணும், எப்படி பார்த்துக்கணும்னு எல்லாமே அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. உனக்கு பயமாவே இல்லையாடா? அம்மா என்னை மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்கப்பா. அம்மா கிட்ட உங்களுக்கு பயமா இல்லையான்னு கேட்டதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னா? அவள் காம களஞ்சியம் இல்லை, அன்பு களஞ்சியம், தன்னம்பிக்கை களஞ்சியம் என்று அவளை அறிந்த பின்புதான் அவனுக்கே புரிந்தது. இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய வரம். வலிக்கத்தான் செய்யும், ஆனா அந்த வலியை தாண்டினா தான் வரம் கிடைக்கும், குழந்தை வந்து கிடைக்கும். அதனால கொஞ்ச நேரம் வலியை பொறுத்துப்பேன், பயப்படாதீங்கன்னு சொல்லுவாங்கப்பா. நீங்க கூட இருந்தா அந்த வலி கூட அம்மாவுக்கு தெரியாது டாடி, போங்க என்ற மகனின் பேச்சில் நிதர்சனம் புரியவும் சத்யா வேர்த்து வடிந்த உடலோடு லேபர் வார்டிற்கு உள்ளாக போனான். கணவனை பார்த்ததுமே வழியில் அணத்தி கொண்டிருந்த அஞ்சலி மெலிதாக புன்னகைத்து வாவென்று அவனை அழைக்கவும் சத்யா அவள் அருகே தலைமாட்டில் போய் நின்று கொண்டவன், அஞ்சு. அவன் நடுங்கிய விரல் அவள் தலையை தடவி கொடுக்க, அப்பா வந்தாரங்க. ஆமா வந்துட்டாரு என்று அவன் கர்ச்சீஃபை ஒரு கையில் கொடுத்துவிட்டு இன்னொரு கையில் தன் கையை கொடுத்தான். சத்யா தன் கண்ணில் வலியை தேக்கி பார்த்து கொண்டிருக்க அவளும் அவன் முகத்தை அண்ணாந்து பார்த்தவள் வலியை முடிந்தளவு கட்டுப்படுத்த இவன் கைகள் அவள் நெற்றியை தடவிக்கொண்டே இருந்தது. சில வினாடிகளுக்கு பிறகு அவர்கள் மகள் வந்து உலகத்தில் அவதரிக்க, ஞா என்று குழந்தையின் அழுகுரல் கேட்ட அடுத்த நொடியே சத்யா குனிந்து மனைவியின் நெற்றியில் முத்தம் கொடுத்து அவள் தளர்ந்து கிடந்த கைகளை அழுத்தி பிடித்தான். வலியில் உதடு நடுங்கி கிடந்த அஞ்சலிக்கு வலிதான், ஆனால் அவனோடு பங்கிட்டு கொண்ட இந்த வலி கூட சுகமாய் மாறியது உண்மைதான். குழந்தை பெண்ணுக்கு மட்டும் கடமைப்பட்டது அல்ல, அது கணவனுக்கும் மனைவிக்கும் பாத்தியப்பட்டது. அவள் கருவறையில் சுமந்தால் இவனும் மனதில் சுமக்க வேண்டும். அவள் வலியை உடலில் அனுபவித்தால் இவன் மனதில் அனுபவிக்க வேண்டும். சுகத்தை மட்டுமல்ல, துக்கத்தையும் வலியையும் பாதிக்கு பாதி பங்கிட்டுக் கொள்வதில்தான் சரிபாதியான அழகிய வாழ்க்கையை வாழ முடியும். இதோ சில மாதங்களுக்கு பிறகு, ஏண்டி வெட்ட வெயில சின்ன குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்க? என்கிட்ட வரவான்னு ஒரு வார்த்தை கேட்கல?
காரில் வந்து இறங்கிய தன் மனைவியை அந்த வெட்ட வெயிலில் பார்த்த சத்யா கடைக்குள்ளிருந்து வேகமாக இறங்கி ஓடி வந்து அவள் கையில் இருந்த சாப்பாட்டு கூடையை வாங்கினான். சாப்பிட்றதுக்கு இந்தா வரேன் அந்தா வரேன்னு சொல்லுவீங்க, அதுக்கு பிறகு வண்டி வந்துருச்சு வேலை கடந்துச்சுன்னு சொல்லி 3 மணிக்கு வந்து சாப்பிட உட்காருவீங்க. இன்னைக்கு ஃப்ரீயாக தான் இருந்தேன், அதான் சாப்பாடை தூக்கிக்கிட்டு நானும் என் மகனுமே வந்துட்டோம். விஷ்ணு தான் காரை ஓட்டிக்கொண்டு தன் தாயை அழைத்து கொண்டு வந்திருந்தான். பிரபல கல்லூரியில் அக்ரிகல்ச்சர் 1ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறான் விஷ்ணு. ஏண்டா இந்த படிப்பு என்று சத்யா புரியாமல் கேட்கவும், அப்பா கல்யாண கார்டில் பின்னாடி விவசாயின்னு போடணும்ப்பா, அதில் இருக்கிற கெத்து வேற எதுலையும் வராது என்ற தன் மகனின் ஆசைகள் விருப்பங்கள் எல்லாமே தன் மனைவியின் ஆசை போல ஒரு தினுசாகத்தான் இருக்கிறது. சத்யா புரியாமல் மனைவியை அவன் பார்க்கவும், அப்படி சொல்லுடா என் சிங்கக்குட்டி, பாத்தீங்களா அவ என் மகன் இன்ஜினியர் டாக்டர்னு சொல்லி பெருமைப்படுவா, என் மகன் விவசாயின்னு கெத்தா காலரை தூக்கி விட போறனா என்ற அஞ்சலியின் பேச்சில் தலையில் அடித்து கொண்ட சத்யாவோ, என்னவோ பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சா சரிதான் என்று அதோடு தலையை ஆட்டிவிட்டான். டேய் அவதான் வரேன்னு சொன்னான்னா நீயும் இப்படி வெட்ட வெயில 2 பேரையுமா கூட்டிட்டு வந்திருக்க? இல்லப்பா நான் வேண்டான்னு தான் சொன்னேன், உங்க பொண்டாட்டி என்னைக்கு நம்ம சொல்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. குட்டி தங்கையை தந்தையின் கையில் திணிக்கவும் அதை வாங்கி கொஞ்சிய சத்யாவோ, சரி சரி வெயில் அடிக்குது பாருங்க உள்ள வாங்க என்றதுமே மூவருமாக உள்ளே நுழைய போக யாரோ தூரத்திலிருந்து தங்களை பார்ப்பது போன்று உணர்ந்து சத்யா திரும்பி பார்க்க பக்கத்தில் உள்ள அவர்கள் பழைய சூப்பர் மார்க்கெட்டில் தன் தடியை ஊன்றிக்கொண்டே நடக்க முடியாத கால்களோடு பாதி மெலிந்த உடலோடு மங்களம் தட்டு தடுமாறி இவர்களையே ஏக்கமாக பார்த்தபடியே நடந்து வந்து கொண்டிருந்தார். வாடகை வாங்கி கொடுக்க கூட ஆள் இல்லை, காசு இருக்கிறது, ஆனால் அந்த காசை வைத்து ஒன்றையும் சாதிக்கவே முடியவில்லை. சாப்பிட்டியா, என்ன பண்ற, உனக்கு ஏதாவது தேவையா என்று கேட்க கூட ஒரு நாதி கிடையாது. மாத தொடக்கமானால் கரெக்டாக சத்யா கொடுத்து அனுப்பும் பணம் 5000 தன் தாய்க்கு வந்துவிடும். ஆனால் அந்த பணம் இப்போதெல்லாம் அவருக்கு பெரிதாகவே தெரிவதில்லை. மகள் சும்மா கூட இந்த பக்கம் தலை வைத்து படுப்பதில்லை. அவளுக்கு அவள் வாழ்க்கைதான் முக்கியம். யாராவது வந்து ஒரு வாய் சாப்பிட்றியா என்று கேட்க மாட்டார்களா, இல்லை தன்னோடு அழைத்து போகிறேன் என்று அழைத்து கொண்டே போக மாட்டார்களா என்று ஏங்கி ஏங்கி நாட்கள் போகிறது. அஞ்சலிக்கும் அவரை பார்த்து உண்மையாகவே பாவமாகத்தான் இருந்தது. ஆனால் பாவத்தை பார்த்து மறுபடியும் தலையில் நெருப்பை அள்ளி கொட்டி கொள்ள முடியாதே. மறுபடியும் குழம்பி கும்மி அடிக்க நான் தயாரில்ல சாமி என்று அவரை பார்க்காதது போன்று கணவனின் பின்னால் அவளும் நடக்க சத்யாவும் தன் தாயை பார்க்கத்தான் செய்தான். அவருக்கு தேவை பணம், அதை சரியாக கொடுத்துடுறேன், வேற என்ன செய்யணும்? உடம்பு முடியலனா கூட்டிட்டு போறதுக்கு வேலைக்காரங்க அனுப்புறேன், வேற என்ன செய்யணும்? என் கடமையை கடைசி வரைக்கும் செய்ய நான் தயார், அவ்வளவுதான். அதை தாண்டி எதையும் என்கிட்ட எதிர்பார்க்காத என்று முற்றுப்புள்ளியே வைத்துவிட்டான். அதோடு சிலர் உறவுகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்த பிறகு அதில் கார்புள்ளி போட்டு நம் வாழ்க்கைக்குள் மீண்டும் அனுமதித்தால் நம் வாழ்க்கை முற்றாகி போகும். தெளிய தெளிய பட்டு கொண்டவன் இனிமே அம்மாவும் வேணும் மனைவியும் வேணும் என்று அகலக்கால் வைத்து கவுட்டை கிளிய தயாரில்லை. அத்தியாயம் 29 இறுதி அத்தியாயம். பாருடா உன் அம்மைக்கு இருக்கிற பவுச என்று சத்யா இளநீரை வெட்டி கொண்டு உள்ளே வரவும் அஞ்சு அவன் முதலாளி சேரில் கால் மேல் கால் போட்டு ஏசி குளிரில் நாவல் புத்தகத்தை ரசனையாக வாசித்து கொண்டே அஞ்சலி ஒரு பார்வை உள்ளே வந்த கணவனை பார்த்தவள், உங்ககிட்ட காஃபி தான் கேட்டேன், இளநீ கேட்கலையே. உனக்கு நல்ல ஏத்தம், வெயில்ல ஓடி வந்திருக்கியேன்னு உனக்கு இளநீ வெட்டிட்டு வந்தா நல்ல வேலை வாங்குறியா, புடி என்றதும் அதை வாங்கி குடித்துவிட்டு மீண்டும் புத்தகத்தில் மூழ்கி போக விஷ்ணு அங்கே உள்ள கார்கள் சிலவற்றிற்கு வாட்டர் வாஷை பண்ணி கொண்டிருந்தான். என்னடா உன் அம்மா சும்மாலாம் இந்த பக்கம் வரமாட்டாளே, வந்திருக்காளே என்ன விஷயம் என்றதும் அஞ்சலி நகத்தை கடித்து கொண்டே தன் கணவனை பார்த்தவள், ஊர்ல திருவிழா வருது, நான் போயிட்டு வரவா? எதுக்கு? போன வாரம் தானே உன் அம்மா அப்பா எல்லாரும் இங்க வந்துட்டு போனாங்க. அது வேற, இப்ப திருவிழாவுக்கு போகணும். ஒன்றும் தேவையில்லை, அப்பா அம்மாவை பார்க்கணுன்னா அவங்க இங்க வருவாங்க, மற்றபடி கல்யாணம் திருவிழான்னு அந்த ஊர் பக்கமே நீ போகக்கூடாது என்ற புருஷனை முறைத்து பார்த்தவள், அப்பப்போ சைத்தான் வந்துடுது இவனுக்கு என்று முடங்கவும், அம்மா அப்பா சொல்றதுதாம்மா சரி, சித்தி பார்வை பேச்செல்லாம் எதுவும் சரியில்லை. பாப்பா போன வாட்டி கழுத்தில் போட்டிருந்த நகையை பிடிச்சிக்கிட்டு இது தங்கமா வைரமா இது போல நிறையெல்லாம் பண்ணுவீங்களா, என்னெல்லாம் புதுசாக வாங்கியிருக்கீங்கன்னு அவகிட்ட பிடிச்சி வச்சு கேட்டிருக்காங்கம்மா. இது எப்படா? போன வாட்டி. ஓ, இதெல்லாம் அவங்களுக்கு தேவையாம்மா? அது ஒரு பேச்சுக்கு கேட்டிருப்பாடா. கேட்பாங்க கேட்பாங்க, உங்கள் குடும்பம் உடனே தப்பே இல்லைங்கிற மாதிரி பேசுவீங்களே, நாமளே இப்போ தான் சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக இருக்கோம், அவங்க கண்ணில் போய் விழணுமாமா நம்ம என்று பெரிய மனுஷன் போன்று விஷ்ணு கேட்கவும், அதுவும் சரிதான்டா, அதுக்காக என்று அவள் இழுக்க, எதுக்காகவும் அங்கே போகக்கூடாதுன்னு உங்கள் அம்மா கிட்ட சொல்லிடு என்று சத்யா அதோடு முடித்து விட்டான். அவர் சொல்றதும் நியாயம்தான் என்று புரிய சிறிது நேரம் அமைதியாக இருந்தவளின் பார்வை தன் கணவனை நோக்கி போனது.
எவ்வளோ அன்பை வச்சுக்கிட்டு அதை தாய்க்கும் தங்கச்சிக்கும் பிரிச்சு கொடுத்துட்டானே படுபாவி பையன் என்று இப்போதும் குமைந்தது. சரி, போனது போகட்டும். கோபம் வரும்போதெல்லாம் 2 கும்மு கும்மிக்கலாம். இப்ப புருஷரை சைட் அடிப்போம் என்று புத்தகத்தை படிப்பது போன்று கணவனையும் ஒரு பார்வை பார்த்தாள். குட்டி மகளுக்கு தூங்குவதற்கு தன் தோளில் போட்டு தட்டிக்கொண்டே சத்யா அங்கிருந்து தன் மனைவியை பார்க்க, அஞ்சலியும் மகளை தூங்க வைத்துக் கொண்டிருந்த கணவனை ஒரு பார்வை பார்க்க, என்ன என்று புருவத்தை ஏற்றி இறக்கி மனைவியை அவன் பார்க்க போனை எடுத்து ஏதோ மெசேஜை தட்டினாள். இது அவர்களுக்கு வழக்கம்தான். வீட்டிலேயே தான் இருப்பார்கள். ஆனால் போனில் காதல் போர் நடக்கும். இவர்களின் தொல்லை தாங்க முடியாமல் விஷ்ணுவோ தன் போனில் இருந்து, 2 பேருமா லவ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே சமையல் கட்டு வந்து நைட்டு சாப்பாடை செஞ்சு தரீங்களா, உங்க தொல்லை தாங்க முடியல என்று அவன் ஒரு பக்கம் இடையில் மெசேஜை அனுப்ப, எனக்கு நாளைக்கு தமிழ் பரீட்சை இருக்கு, கொஞ்சம் வந்து எனக்கு பாடம் எடுக்கிறீங்களா என்றபடி மகள் இன்னொரு போனில் இருந்து தாய்க்கு மெசேஜை அனுப்ப, எத்தனை முறை வெட்கப்பட்டு முகத்தை குனிந்து கொண்டாலும் மறுபடியும் இந்த காதல் சேட்டை இந்த இளைய காதலர்களுக்கு இடையே நடந்து கொண்டேதான் இருக்கிறது. திருமணத்திற்கு முந்தைய காதல் பல எதிர்பார்ப்புகளை கொண்டது, ஏக்கங்களை கொண்டது, ஆசைகளை கொண்டது. அவை நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். நடந்தால் நல்லது, நடக்காமல் போனால் விரக்தி. அந்த காதலில் ஒரு தொய்வு வந்துவிடும். ஆனால் திருமணத்திற்கு பிந்தைய காதல் அழகோ அழகு. என் புருஷன் லட்சணம் இவ்வளோதான், என் பொண்டாட்டி இவ்வளோதான், எனக்கு வாச்சது இம்பிடுதான், இதை ரசிச்சுதான் ஆகணும், நேசிச்சுதான் ஆகணும், காதலிச்சுதான் ஆகணும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய புரிதல் வந்துவிடும். அந்த புரிதலும் எதிர்பார்ப்பும் இல்லாத பரஸ்பரமும் இருந்துவிட்டால் அந்த காதலில் கிடைக்கும் சிறிய சிறிய சந்தர்ப்பங்கள் கூட சுகமாகத்தான் மாறிவிடும். விஷ்ணு ஏதோ வெளியே சத்தம் கேட்டு வெளியே போக, அந்த குட்டி இடைவெளியில் அஞ்சலி மேஜையில் வைத்திருந்த மலர்கொத்தை எடுத்து திரும்பி நின்ற சத்யாவின் மீதே வீசி தன் மீது கவனத்தை ஈர்க்க, திரும்பி அவளை பார்த்தவன், என்னடி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இன்னைக்கு ஒரு மாதிரி தான் உன் சேட்டையெல்லாம் இருக்கு என்று அவன் மனைவியின் அருகில் போகவும், எனக்கு ஒன்று வேணுமே என்று அவள் பீடிக்கையாக கணவனின் கலரை பிடித்து தன் பக்கத்தில் இழுக்க, வேண்டாம் தாயே, நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும், வேண்டவே வேண்டாம் என்று அவன் நகர போக, அவனை விடாமல் காலரை பிடித்திழுத்து தன் உதட்டோடு உதட்டை வைத்து உரசியவள் அவன் மீசை முடியை வலிக்க பல்லால் கடித்திழுக்கவும், ஆ என்று கத்தியவன், எதுக்கு இப்ப இந்த வன்முறை? அது 3 குழந்தையா இருக்கக்கூடாதான் சத்யா, லதா சொன்னா, 4வது ஒன்ன பெத்துப்போமா என்று அவள் கண்ணை சிமிட்டவும், ஆளை விடு சாமி, 3 பேருக்கு ஃபீஸை கட்டி கல்யாணத்தை கட்டி வைக்கவே எனக்கு டங்குவார் கிழிஞ்சு போகும் போல இருக்கு, இதுல 4வது வேறையா? இனிமே உன் படுக்கையை தூக்கி வெளியே போடுறேன் பாரு. இவ்வளோதான் உங்க டக்கு. அவள் முகத்தை கோணிட, என்னடி அவுட் ஆகிட்டனா? அவன் பதட்டமாக கேட்கவும், ஆமா, ஆம்பளை பையனுக்கு பேர் வைக்கிறதுக்கு நல்ல பேரா கேட்டிருந்தீல, என் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல கேட்டிருக்கேம்மா, நல்ல பேரா சொன்னது உங்ககிட்ட சொல்றேன் என்றபடி விஷ்ணு உள்ளே வர, சத்யா அதிர்ந்து போய் மனைவியை பார்க்க, அவள் நகத்தை கடித்து கொண்டே வெட்கத்தில் சிவக்கவும் சத்யா பொத்தென்று சேரில் அமர்ந்தான். அவன் பீதியான முகத்தை கண்டு தாயும் மகனும் கெக்கபிக்க என்று சிரித்தவர்கள், அப்பா சும்மா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு அம்மா ஆசைப்பட்டாங்கப்பா, அதனால தான் நாங்கள் 2 பேருமா விளையாடினோம். ஆனால் எதிர்காலத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். அம்மாவுக்கு இன்னொரு ஆம்பளை பிள்ளைய பெற்றுக்க ஆசையாம்பா. எதே, இப்பவே போய் ஒரு காவி வெட்டியும் சட்டையும் வாங்கிட்டு வாடா, அப்படியே நான் எஸ் ஆகிருவேன் என்று சத்யா கூறவும் அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர். அங்கே அவர்கள் குடும்பத்தின் சிரிப்பு நிறைந்து கிடந்தது. மணக்க மணக்க தேநீரை பக்குவமாக ஆற்றி சத்யா கதை புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்த அஞ்சலி கையில் கொடுக்க ஆழ்ந்து அதை அனுபவித்து குடித்தாள். முதல் அத்தியாயத்தில் அவள் கண்ட பகல்கனா இது இன்று அவளுக்கு நிறைவேறிவிட்டது. இன்னுமே பல லட்ச பெண்களுக்கு கனவாகவே இருக்கிறது. அது நினைவாகுமா தெரியாது. ஆசைப்பட்டு வாழும் பெண்களை விட ஏற்றுக்கொண்டு வாழும் பெண்களே அதிகம். கணவருக்காக பெண் 100% மாறுகிறாள். அவளுக்காக 10%மாவது ஆண் மாற முயற்சி செய்வதும் காதலே. மாற முயற்சிக்கலாமே. குடும்பம் என்பது கதம்பம். எப்படி பல மலர்கள் சேர்ந்து ஒரு மாலையாக அழகாகிறதோ அப்படியே குடும்பமும் ஒவ்வொரு குணநலத்தில் உள்ள கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொண்டு அனுசரித்து அந்த குடும்பத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். பல மலர்கள் சேர்ந்த மாலை சாமிக்கு போவதும் கல்லறைக்கு போவதும் அவரவர்கள் செயலில்தான் இருக்கிறது. மனைவியை ராணியாக, இளவரசியாக, தெய்வமாக எல்லாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. அவளை அவளாக பார்த்தாலே போதும். அவளும் நம்மில் ஒருத்திதானே என்று சக மனுஷியாக பார்த்தாலே போதும். குடும்பம் அழகாய் கட்டமைக்கப்பட்டுவிடும். குடும்பத்தை கட்டி எழுப்புவதும் தரைமட்டமாக்குவதும் கணவன் மனைவி இருவர் மேலும் விழுந்த பொறுப்பு. தன் பொறுப்பை யாராவது ஒருவர் மறந்தாலும் குடும்பம் என்ற கோபுரம் தரைமட்டமாகிவிடும். விட்டு கொடுப்போம். விட்டு கொடுத்து வாழ்ந்தவர்கள் கெட்டு போவதில்லை. நன்றி. வாழ்க வளமுடன். வளர்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.
ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹை பட்டனையும் மறக்காம தட்டிடுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஹைப் எப்பவுமே எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஹைப்பும் 7 லேக் ப்ளஸ் தாண்டும் போது அடுத்த கதை ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். மறக்காம ஹைப் பண்ணிடுங்க மக்களே. இந்த கதையை பற்றியும் என்னுடைய குரலை பற்றியும் தன்மையாக உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணிடுங்க. மீண்டும் இதே போல சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.